விருச்சக ராசி நேயர்களே, ஆடி மாதம் எப்படி இருக்கும்? பொதுவாகவே இதுவரை இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய டைம் வந்தாச்சு. விசாக நட்சத்திரம் விருச்சக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சக ராசி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். கேட்டை நட்சத்திரம் விருச்சக ராசி நல்ல நேரம் வந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தானே ஒரு சில நேரங்கள் வரும், வந்தாச்சு. பொருளாதார இழப்பு ஏற்பட்டாலும் சமாளித்து ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துடும். பொருளாதார வகையில் கூட பொன் பொருள் சேர்க்கை உண்டு. மனதில் மகிழ்ச்சி இருக்கும். மனசில் ஏதோ ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் இருக்கும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். எங்கே போகலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி காணலாம். எல்லா முயற்சியிலும் வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் மற்றவர்களுடன் வீண் விவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாமல் சண்டை போடுறது, சில விஷயங்கள் எல்லாம் வேண்டாம். குடும்பத்துடன் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவது உத்தமம். புதிய வீடு வாகன யோகங்கள் உண்டு. மன யோகம், பூமி மங்கள யோகம்லாம் உண்டு. புதுசாக ஒரு வீடு கட்டணும், ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு கண்டிப்பாக செய்யலாம். எதிர்பாராத வகையில் கொடுத்த பணம் வரும், இல்லைன்னா பண வரவு, தொழில் மூலமாக பண வரவு, ஏதாவது ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக சிறப்பாக நடக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை தேவை. ஒற்றுமையோடு இருக்கணும், ஒத்துமையோடு சில விஷயங்கள் செய்யணும். எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரம் காட்டக்கூடாது. கணவன் மனைவி ஒற்றுமை மிகவும் அவசியம். ஒன்று. அதே போல் தொழில் வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் சில பிரச்சனைகள் வரும். வேலையில் சிறு பிரச்சனைகள், சிறு விஷயங்கள்லாம் வரும். ஆனால் அது எல்லாமே சரியாக வந்துடும். ஸோ அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. ஒரு சின்ன விஷயங்கள்லாம் ஒரு மனசுக்கு பாதிக்கக்கூடிய அளவுக்கு வரும். ஆனால் அதெல்லாம் தெரிந்து நன்னா ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு சில விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயங்களாக நடக்கும். மாணவிகள் படிப்பில் இன்னும் கவனம் செலுத்த வேண்டும். இந்த கவனம் பத்தாது, இன்னும் நிறைய கவனம் செலுத்த வேண்டும். திருமணம் கூடி வரும், மறுமணம் கூடி வரும். முதல் கல்யாணமாக இருந்தாலும் சரி, நீங்கள் இரண்டாவது கல்யாணம் பண்ண போகிறோம், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நான் முதல் 2 கல்யாணம் கூட விட்டுருங்க, 3ஆவதாக சில பேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட, நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு கூட நல்ல விதமாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை பார்த்து செலவு பண்ணணும். இப்போ ஷேர் மார்க்கெட்லலாம் பண்ணுற போது கடன் சம்பந்தமான விஷயத்தில், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. இது எல்லாமே கண்டிப்பாக விவசாயத்தில் இருப்பவர்கள் இப்போ ஒரு முதலீடு செய்யக்கூடிய நேரத்திலலாம் கூட யோசித்து செய்தல் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு நிர்வாகம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நிர்வாகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு, சில மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் உண்டு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா மாதத்தின் பிற்பகுதிகள் கேட்டுக்கோங்க, பிற்பகுதிகள் வீண் அலைச்சல் ஏற்படும். சில பேருக்கு வேலை பளு அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் படிப்படியாக உயரும். கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஸோ என்னடா வரலையே அப்படின்லாம் நினைக்காதீங்க. தொழில் விஷயமாக வெளிநாடு போகிறதோ, வெளியூர் போகிறதோ, பக்கத்து ஊருக்கு எங்கேயாவது போகிறதோ, அங்கேயே இருந்து பார்த்துக்கிட்டு வரதோ, இதெல்லாம் நடக்கும். கோவில் மற்றும் புண்ணிய காரியங்களில் ஏதாவது சிறப்பாக சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. பண வரவு ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடியதாக இருக்கும். கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகிறது, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். புதிய பதவி கிடைக்க அரசியலில் இருப்பவர்களுக்கும் சரி, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் சரி, புதிய வாய்ப்புகள் தரப்படும். வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நண்பர்களிடத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்காது. நீங்கள் இது எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான நண்பர், இந்த ஃப்ரெண்டு தான் எனக்கு எல்லாமே செய்வான்னு சொல்லி நீங்கள் நம்பி போனீங்கன்னு, அவன் தான் ஃபஸ்ட்டு செய்ய மாட்டான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் தான் முதல்ல உங்களுக்கு செய்ய மாட்டான். அப்பா முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லப்பா அப்படின்னு சொல்லுவானே தவிர சரி செய்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை வராது. பெண்களுக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறதுல நிறைய விருப்பம் இருக்கும். ஆனால் உங்களுடைய தேவையை பொறுத்து நீங்கள் அதெல்லாம் செய்யுங்க. ஏன்னா இப்போ ஆடம்பர பொருட்கள்னு இப்போ யாரும் வாங்காமல் இல்லை, எல்லோரும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் பெண்கள் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை பார்த்து பணம் எப்படி செலவு பண்ணணும், என்ன பண்ணணும், கருத்தொருமித்து பேசி அதுக்கப்புறமா ஒரு முடிவு பண்ணுங்கள்.
நான் என்னடா சாமி வாங்க எப்படி செய்கிறது, வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வேண்டாம். இதுவுமே பேசி முடிவு பண்ணி செய்யுங்க. ஒரு ஆடம்பர பொருள் வாங்குறீங்களா, பேசி முடிவு பண்ணி இப்போ இது அவசியம் தானா, வாங்கலாமா, இப்போ இதில் பணம் போடலாமா, பணம் போட்டால் நமக்கு நல்லா வருமா அப்படின்னு யோசித்து செய்யுங்க. அவ்வளோதான். தேய்பிரை அஷ்டமி வருது பார்த்தீங்கன்னா, தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவர் வழிபாடு சிறப்பை தரும். கால பைரவருடைய வழிபாடு, வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு, இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி ரொம்ப சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு. விருச்சிக ராசின்னா என்னென்ன, வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துவார்கள். ஒவ்வொரு சொல்லும் கொள்ளும் உண்டு தான், இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொரு சொல்லும் கொள்ளும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். அதனால் பேசும்பொழுது விருச்சிக ராசிக்காரர்கள் யோசித்து பேச வேண்டும். அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிட கூடாது. நிதானமாக பேச வேண்டும். யார்கிட்ட பேசுனாலும் சரி. இப்போது நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க, ஒரு சிறப்பான ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா கூட அங்கே கூட உங்கள் பணியிடத்தில் கூட நிதானித்து பேச வேண்டும். அதுவே இல்லைன்னா உங்களுடைய ப்ரமோஷனுக்கோ அடுத்த சில விஷயத்துக்கோ ஸ்டாப் ஆகிடும். பூர்வீக சொத்து சம்பந்தமானதும் சரி. பெண்களால் முக்கியமாக சுமங்கலி சாபம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுமங்கலிகளால் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னு தெரியும். அதனால் சில பேருக்கு சில தர்ம சங்கடமான சில சூழ்நிலைகள்லாம் வருது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து என்ன செய்யணுங்கிறத யோசித்து செய்யுங்க. விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு சில ஸ்தலத்துக்குள்ள நம்ம போயிட்டு வரோம். எதுக்காக நம்ம போகிறோம்? நல்ல மாற்றம் வரும்னு போகிறோமா? அந்த மாற்றம் உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு நல்ல கோவில் இருந்தது, இந்த கோவிலுக்கு போனால் எனக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கோவிலுக்கு போய், பெண்களாக இருந்தால் திருமணம் ஆகவில்லை என்றால் வலது கை, திருமணம் ஆகி இருந்தால் இடது கையில் முடிகயிறு கட்டிண்டு வாங்க. முடிகயிறு 9 முடி போட்டு கட்டிட்டு வாங்க. சும்மா வாங்கி கட்டிட்டு வரதில்ல. 1 மீட்டர் கடுப்பு கயிறு, சிகப்பு கயிறு கொடுத்து முடி போட்டு 9 முடி போட்டு சுவாமிகிட்ட வச்சு கையில் கட்டிடணும். ஆண்களாக இருந்தால் வலது கையில் கட்டிக்கோங்க. பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சிறப்போடு இருப்பீங்க. வாழ்க வளமுடன். அதாவது ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வகையிலே இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விசேஷங்கள். இந்த ஆடி மாதம்னு எடுத்துட்டோம்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, தட்சிணாயன புண்ணிய காலமானது பிறக்கிறது. தட்சிணாயன புண்ணியம் ஆடியிலிருந்து ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி முடிய உங்களுக்கு மார்கழி மாதம் வரையில் தட்சிணாயன புண்ணிய காலம் சிறப்பான ஒரு காலம். அடுத்ததாக இந்த ஆடி மாதத்திலே வந்து பார்த்திங்கன்னா பல சிறப்புகள் கொண்ட மாதமாக வருகிறது இந்த ஆடி மாதம். ஆடி அமாவாசை, ஆடி பூரம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆடி அமாவாசை, அதே போல் ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி, ஞாயிற்றுக்கிழமை, ஆடி ஞாயிற்றுக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி செவ்வாய்க்கிழமை, இது எல்லாமே சிறப்பான ஒரு விஷயம். நாகபஞ்சமி ரொம்ப சிறப்பு. நாகபஞ்சமி மிஸ் பண்ணிடாதீங்க. நாகபஞ்சமி ரொம்ப விசேஷம். அதே போல் நாகபஞ்சமியில் சில ராசிக்காரர்களும் மிஸ் பண்ணக்கூடாது. கடகராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசியெல்லாம் மிஸ் பண்ணாமல் நாகபஞ்சமி பண்ணிவிடுங்க. அதே போல் சில முக்கியமான ஒரு சில குறிப்புகள் கொடுக்கக்கூடிய நேரத்தில் கடகராசிக்காரர்கள் இந்த ஜூலை மாதம் 27 முதல் ஒரு 45 நாட்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். நிறைய பிரச்சனைகள் இந்த 45 நாள் நமக்கு எப்படி 3 பட்சம் சொல்லுவாங்க. இந்த 3 பட்சம் இந்த 45 நாள் நீங்கள் எப்படி கடக்க போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஸோ அதில் நீங்கள் கரெக்டாக கடந்து வந்து சில விஷயங்களை நம்ம பண்ணணும். இது எல்லாமே ராசிக்கு நம்ம இப்போ ஆடி மாதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து பலன்களுமே பொது பலன்கள். 30லேருந்து 40% வரைக்கும் நிச்சயமாக பலிக்கும். சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமாக பலிக்கும். சில பேருக்கு வந்து எனக்கு நீங்கள் சொன்னது சரியா இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகம், ஜென்ம ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. ஒரு சிறிய கட்டணத்தோடு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. நீங்கள் பார்த்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கான பரிகாரத்தை பண்ணுங்கள். அதற்கான சில விஷயங்களை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். எதற்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி சமுதாயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சில விஷயங்களில் இன்றைக்கி இந்த ஜாதகம் பார்க்கறது, இன்றைக்கி நம்ம ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறது, இன்றைக்கி இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமானது. அடுத்தது நான் எப்படி இருக்க போகிறேன், நடந்து முடிஞ்சு போச்சு. பாஸ்ட் இஸ் ஓவர்.
பாஸ்ட் ஓவர், ப்ரெசண்ட் நடந்துட்டு இருக்கு, ஃப்யூச்சர் இஸ் இம்பார்ட்டண்ட். அதுதான் நான் சொல்கிறது. எதிர்கால வாழ்க்கை, கரியர் எப்படி இருப்பேன், என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னுடைய உத்தியோகம் எப்படி இருக்கும், உத்தியோகத்திலேயே தான் இருப்பேனா இல்லை நான் தொழில் பண்ணுவேனா, நான் சினிமாவில் நடிக்கலான் இருக்கேன், நான் நடிப்பேனா, எனக்கு வருமா வராதா, என்னோடய ஆட்டிடியூடுக்கு எனக்கு சரியாக இருக்குமா இருக்காதா, மாதிரி பல கேள்விகள் உங்களுக்குள் உண்டு. ஒரு பெண்களாக இருந்தால் நான் ஒரு பியூட்டிஷியனாக இருக்கேன், நான் ஒரு வேலையில் இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் என்னோடய கெரியர் நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு கெரியர் நல்லா இருக்குமா, நான் ஒரு மருத்துவராக இருக்கேன், எனக்கு கெரியர் நல்லா இருக்குமான்னு யூ ஹாவ் டு see உங்களுடைய ஜென்ம ஜாதகம், யூ ஹாவ் டு see your ஜென்ம ஜாதகம். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்தால்தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக தெரியும். ஓகே, நமக்கு நன்னா இருக்குது, நன்னா இல்லை அப்படின்னு. அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு பேசி நீங்கள் ஒரு சிறிய கட்டணத்தை ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களை பற்றின விவரங்களை நீங்கள் விவரமாக தெரிந்து கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.